ஃபிட்னஸ் வீட்டில் சேனல் அன்பும் வரவருக்கும் தொடர்களே வணக்கம். வீடியோவோட ஒரே நாள் தான். அதுக்கு முன்னால் சாமி உயிரோட இருக்கீங்களா, ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்களா, வேலை பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணி கழுவி ஊற்றுவீங்க. தோழர்களே மன்னிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் கூட சொல்கிறது தான், ஒர்க்கெல்லாம் இப்போ வெளியே போகிற ஒர்க்கோட உங்கள் வீட்டு யாருமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண சொல்லியிருந்தேன் தெரியுமா. அந்த ஒர்க்கு ஹெவி ஒர்க் வந்துச்சு. என்ன மாதிரியான ஒர்க்குனா அது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அக்கௌண்ட் செக்ஷன், அதாவது அவர் சொந்தமாக அவர் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் கலெக்ட் பண்ண அது எனக்கு கொடுக்குறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஒர்க் இருக்கும், அக்கௌண்ட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஒர்க் அவர் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக எனக்கு கொடுப்பாரு. அதாவது ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் அவர் முடிச்சுடுவார். இந்த மாதிரி டைப்பிங் ஒர்க்கில் அவரால் சீக்கிரம் முடிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், அதனால் என்கிட்ட கொடுத்துருவாரு. டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாரு. அதுக்கான அமௌண்ட் எனக்கு கொடுத்துருவாரு. இதான் மேட்ரு. அவர் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காண்டாக்டில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டா எல்லாரும் ஒரே டைம் கொடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட ஒர்க்கு. அதுதான் அதில் கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாக இதில் ஓட்டி சம்பாதிக்கிறேன்ல, ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதில் ஒர்க் பண்ணாலே போதும், எனக்கு அமௌண்ட் அப்படியே அசால்ட்டாக வந்துடும். அதுதான் ஒன்று. ஐயோ சாமி நீ சூப்பராக பெரிய ஆளா பணக்காரனா, சும்மா சொல்கிறேன். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஓட்டுறதுக்கு பதிலாக அதில் எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு வரும். அதுவும் கஷ்டம் தான், அதுவும் கையெல்லாம் செம்மையாக வலிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயர் எண்ட் வந்துருச்சுல, அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, ஒர்க் இருக்குது. நடுவில் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்க கொஞ்சம் வெளியே சுற்றுவோமே, ஒர்க்கு நம்ம வெளியேதையும் பார்ப்போம், உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு இந்த இது பண்ணேன். சரி இப்போ ஒரு சில அப்டேஷன் இருக்குது, அதை சொல்லியிருக்கேன். ஓலா, ரேப்பிடோ அண்ட் ஊபர், இந்த 3 அப்டேஷன். அப்புறம் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா யூனிஃபார்ம் இல்லாமல் ஆர்டர் வரும்னு சொன்னாங்க. அது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூனிஃபார்ம் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பசங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஆப் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். என்னென்னா இந்த மாதிரி யூனிஃபார்ம் அந்த இது 10 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஒருவேளை நான் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் இருந்தால் இன்னும் அதே இதில் வரல, அதுதான் சரி. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டுற பற்றி எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் எதுவும் தெரில தோழர். ஃபஸ்ட்டெல்லாம் போட்டு தான் ஃபுல்லாக போட்டு தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ போட்டு நான் ஆன் பண்ணவே இல்லை, சும்மா ஆன் பண்ணி பார்ப்போமேன்னு காலைல ஆன் பண்ணேன். ஆர்டர் வந்து அதுக்குள்ளே வேற ஆள் எடுத்துட்டாங்க. சரி ரைட்டு, அதை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஓலா, ஊபர் அண்ட் ரேப்பிடோ. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரேப்பிடோ தான் டாப்பு. போர்ட்டர்லையாவது எனக்கு விஷயம் நிறையா தெரியாது, அதை நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், அதை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா உடனே கொடியை தூக்கிட்டு வருவாங்க ஒரு சிலர்லாம். உனக்கு என்ன தெரியும் போர்ட்டரை பற்றி, என்ன தெரியும் உனக்கு, ஆ ஊ ஏ அப்படிலாம் திட்டுவாங்க. ஸோ அதனால் போர்ட்டரை பற்றி எனக்கு சரியாக தெரியலை. அதனால் அதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா வெரி சாரி, அதை பற்றி எனக்கு அப்படியே தெரியல. சரி, ரேப்பிடோ பற்றி என்னன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரேப்பிடோ, ஓலா அண்ட் ஊபர் இந்த 3ல் அதிகப்படியாக இதில் டிமாண்ட்னா டிரைவர்ஸ் டிமாண்ட் இல்லை, ஆப் டிமாண்டு, ஜாப் டிமாண்ட். அதில் ஏன்னா ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னால் எப்படி போர்ட்டரில் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு ஆள் எடுத்துருவாங்களோ அதே இது இப்போ ரேப்பிடோவில் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. பீக் ஹவர்ஸில் பிரச்சனை இல்லை. பீக் ஹவர்ஸ் இல்லாமல் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்துல போய் நின்னோம்னா கூட பிரச்சனை இல்லை, உடனே ரேப்பிடோவில் வந்துடும். இப்போ லாங்கில் போய் நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்லாம் ஆர்டர் வந்து இன்னொரு கேப்டன் வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மெசேஜ் வருது. ரேப்பிடோவில் இது ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரே டைமில் 3 ஆர்டர் வருது பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தோழர்? ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் வரும். இது வந்து பீக் ஹவர்ஸில் அதிகமாக வரும், அதுவும் முக்கியமான ஏரியாவில் பீக் ஏரியாஸில் அதிகமாக வருது. இது ரேப்பிடோ. 2வது பார்த்திங்கன்னா ஓலா. ரேப்பிடோ வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ரேப்பிடோ இப்போ பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து 200 மீட்டரு 700 மீட்டர்லாம் நிறையா வருது. ஸ்கிப்பும் நிறையா கொடுத்து பார்த்தா, ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்கிப் ரொம்ப கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி இந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, அதனால் கொஞ்சம் நான் ஒரு 5 ஸ்கிப்பு இல்லை 6 ஸ்கிப்பு கொடுத்துட்டு எனக்கு ஓகே ஆகுதா, ஓகே உடனே அக்செப்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரேப்பிடோ தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதிகமாக அதில் கேப்டன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதிகமாக ஆர்டர்ஸும் அதான் வருது. 2வது பார்த்திங்கன்னா ஓலாவில் வந்து நான் ஏற்கனவே ஒரு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு பேமெண்ட் வந்து பேங்க்கில் டெபாசிட் ஆக மாட்டேங்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் 2-3 பேர் கழுவி ஊற்றுனாங்க, நீ ஒழுங்காக செக் பண்ணி பார்ப்பான்னு. நான் செக் பண்ணி பார்த்தேன், அது அமௌண்ட்டு வரலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வேறு வழி இல்லை, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் இருக்க நம்பர் யாருக்குனே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோமே சொல்லிட்டு கால் பண்ணுறேன், அது காலே ஆக மாட்டேங்குது தோழர். சரி சாரி, அந்த நம்பரே இல்லை. அதை ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கிற மாதிரி இருந்தது, அந்த நம்பர் இப்போ அந்த ஆப்ஷனே இல்லை. நான் ஏதோ தேடி தான் பார்த்துட்ருக்கேன். சரி நம்ம என்ன தான் பண்ணுறது, கஸ்டமர் கேர் தேடுறதுக்குள்ள எனக்கு நொந்துருவேன்னு சொல்லிட்டு நேராக என்னை யார் சேர்த்து விட்டாங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கே கால் பண்ணேன். உடனே கால் பண்ணோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க அட்டன் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த விஷயம் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கு கால் பண்ணி பேசினேன். உடனே எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. என்னென்னா நீங்கள் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்க சொன்னாங்க. என்னோடய ப்ரொஃபைலில் போயிட்டு ஏற்கனவே பாஸ்புக்கு அந்த
அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு, அதாவது டெலிட்டு வேணால் பண்ணுங்கள், அதை டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் சொன்னாங்க. உடனே அப்டேட் பண்ணேன். உடனே எனக்கு அடுத்த நாள் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. ஓலாவில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சென்டிவ் மட்டும் என்னென்னா, சில டைமில் ஃபுல் இன்சென்டிவ் எடுத்துன்னு வச்சோங்களேன், அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வருது. ஸோ இப்போ எனக்கு அந்த பேமெண்ட் பிரச்சனை இல்லை. எனக்கு பேமெண்ட் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா லாஸ்ட் வீடியோவில். இந்த மாதிரி யாருக்காவது பேமெண்ட் பிரச்சனை ஓலாவில் இருக்குன்னா உடனே நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் போய்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும், உங்கள் டீட்டெயில்ஸ் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணுங்கள். கரெக்டாக போயிட்டுருக்கான்னு செக் பண்ணிட்டு எடிட் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க சொன்னாங்க காலைல 7 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து 7 to 8 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அந்த டைமில் செக் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற டைமில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதே தெரியாது. ஸோ காலைல 7லேருந்து 8 மணி செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை. ஓலாவில் இப்போ சூப்பரான இன்சென்டிவ் தான். போன வாரம் சூப்பராக இன்சென்டிவ் போட்டாங்க. இந்த வாரம் லிட்டில் பிட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரே தான், அது வேறு மாதிரி பேட்டர்னாக மாற்றிருக்காங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் முடித்தோன்னா ஒரே நாளில் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரே நாள் 20 ஆர்டர் முடித்தோன்னா எனக்கு 500 ரூபா அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் முடித்தா ஒரு வாரம், அதாவது போன வாரம் இன்சென்டிவ் என்னென்னா ஒரு நாளைக்கு தான், ஒரு நாளைக்கு 500 ரூபா இன்சென்டிவ். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அந்த 20 ஆர்டர் முடித்தோம்னா 500 ரூபா. அப்புறம் அடுத்த நாள் இது வந்து 24 ஹவர்ஸான இன்சென்டிவ், டெய்லி இன்சென்டிவ் போட்டுட்டு இருந்தாங்க போன வாரம். இந்த வாரம் என்னென்னா வீக்லி இன்சென்டிவ். இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன் அதை சொல்லலையே. இப்போ வந்து என்னென்னா ஹோம் ரூட் போட்டேன். எங்கே நம்ம இதுக்கிட்ட நின்றுதேன், கோயம்பேடுக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். ஹோம் ரூட் போட்டேன். கோயம்பேடுக்குள்ளே பூக்கடை இருக்குது பார்த்தீங்களா, பூக்கடைன்ற அதாவது அந்த கோயம்பேடுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, பூக்கடை பாரிஸில். ஐயோ வளர்றேன், வெயிலே வளர்றேன். இது கோயம்பேட்டில் பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதுக்கு நம்ம ஹோம் ரூட் போட்டதுனால நேராக ரெட்டில்ஸில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெட்டில்ஸ் உள்ளே போகிறோம், அங்கேயும் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டில்ஸ்க்கு உள்ளே போய் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் ட்ராப். சரி ரைட்டு. இப்போ நான் என்ன விஷயம் சொல்லியிருந்தேன், ஓலா வந்து இந்த வாரம் என்ன இன்சென்டிவ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 ஆர்டர் முடித்தோன்னா 400 ரூபா. அதுக்கடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா 15 ஆர்டர் இன்னொரு 20 ஆர்டரா, அடுத்தது 600 ரூபா. எத்தனை ஆர்டர்லாம் தெரில, அதை நான் இப்போ டக்குன்னு மக்கப் பண்ணல. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஃப்ளோவில் வர மாட்டேங்குது, வண்டியை இது பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அது ஃப்ளோவில் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 400, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 200, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா 250. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வீக்லி இன்சென்டிவாக 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் டோட்டலாக இத்தனை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. போன வாரம் டெய்லி இன்சென்டிவ், இந்த வாரம் வீக்லி இன்சென்டிவ் அப் டு 1000. இது வந்து இந்த ஓலாவில் இப்போ வந்துட்டுருக்கு. அடுத்தது என்ன, ஸோ ஊபரை பொறுத்த வரைக்கும் லாகின் பண்ணி நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்மீடியேட்டரி கமிஷன் சொல்லிட்டு ஒரு 12 ரூபா பிடிக்கிறாங்க. லாகின் பண்ணி ஒர்க் பண்ணால் அது பிடிக்கிறாங்க. ஒரு ஆர்டர் எடுத்துட்டிங்கனாலே பிடிக்கிறாங்க. இது ஊபரில் இது வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஊபரில் அந்தளவுக்கு ஆர்டர் சுத்தமாக இல்லை. ஆனால் வேலெட்டில் மட்டும் அமௌண்ட் 50 ரூபா 60 ரூபான்னு எனக்கு நின்றுக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். அது என்னென்னே புரியல, அது என்னமோ கணக்கு. சார் ரைட்டு தோழர், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு 3 ஆப்புக்குள்ளே அப்டேட் சொல்லிட்டேன். அப்புறம் விஃபாஸ்ட் அதெல்லாம் ஆன் பண்ணவே இல்லை, அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். என்னாச்சுன்னு பார்ப்போம், அது பார்த்து நான் சொல்கிறேன் தோழர். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச அப்டேஷன்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டே வரேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. எதில் அதிகமாக ஒர்க்கு வருது, கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலாவாவது ஆர்டர் வருது, ஆனால் பிக்கப் லாங்கில் வருது. பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அதே இதுதான் 1.9 2.1 அந்த மாதிரி தான் வருது பிக்கப்புக்கு மட்டும். ஆனால் ஒரு ரேப்பிடோவில் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆர்டர்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ண ஒரு பக்கத்தில் இருக்க ஆர்டர்ஸ் வருது. 200 மீட்டர் 700 மீட்டர் ஆர்டர்ஸ்லாம் நிறையா வருது, பரவாயில்ல. ஆனால் அந்த 50 ரூபா ஆர்டரை கூட ரேப்பிடோவில் எடுத்துடுறாங்க, டக்குன்னு எடுக்கிறதுக்குள்ளே எடுத்துடுறாங்க. இது வந்து நான் பீக் ஹவர்ஸில் நான் சொல்கிறேன். பீக் ஹவர்ஸில் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது. ரேப்பிடோ தான் இப்போ அதிகமாக ஓட்டுறாங்க பசங்க. பீக் ஹவர்ஸ்ன்னு இல்லை, மற்ற ஹவர்ஸில் ஓட்டுறாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரேப்பிடோவில் கொஞ்சம் அந்த பிரச்சனையும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா டிமாண்ட் ஆகிட்டு ஆகக்கூடாது டிரைவர்ஸு, அதனால் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இல்லை ஃப்ரெண்ட், அது இல்லை சொல்கிறேன். அது வந்து என்னென்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது சும்மா ஒரு டைப் ஒர்க் மாதிரி பண்ணிடுறேன். அது வந்து எனக்கு நிறையா கான்டாக்ட் வந்ததுன்னா அப்போ நான் உங்களுக்கு கொடுக்கலாம். இது எப்போயாவது ஒரு வாட்டி தான் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன்,
இங்கே இப்போ வெளியே சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ சுற்றிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு கால் பண்ணி எங்கடா இருக்கேன்னு கேட்பான். ஸோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்வேன். ஸோ வர முடியுமா அப்படின்வான். வந்தோடனே ஒரு புக் எடுத்து கையில் கொடுப்பான். இதானே முடிக்கணும், இதான் அமௌண்ட்டு, எனக்கு ஒரு 1500 எனக்கு ஒரு 1500 வருது, உனக்கு 1000 கொடுத்துறேன், 500 எனக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாப்பில். ஆனால் அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு 30 பேஜ் 20 பேஜ் தான் இருக்கும். டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு பேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கரெக்டாக கொடுப்பான். சில டைம் பார்த்தீங்கன்னா பல்காக கூட கொடுப்பான். இது வந்து 10,000 வேறு எந்த ஒர்க்கும் நீ பண்ண முடியாது, பரவாயில்லையா, எனக்கு 10 நாளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். ஆனால் திடீர்னு கொடுப்பான், கால் பண்ணி எனக்கு திடீர்னு கொடுப்பான். அதான் ஒன்று. சரி தோட, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ஒரு வேளை புக் ஒர்க்கு உங்களுக்கு இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு. அது நான் ஏதாவது சொன்னேன், பல்காக ஏதாவது இன்னும் 2-3 கான்டாக்ட் இருக்குது, அவங்க கண்டினியூவாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா பெட்ரோல் பத்த மாட்டேது. வண்டி ஓட்டி தேய்மானத்தில் 200 பெட்ரோல் போட்டுருந்தேன் 1000 எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 300 போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வண்டி தேயுதில்ல, தேஞ்ச உடனே பெட்ரோலோட கன்சம்ஷன் அதிகமாகிட்டே போகுது. சரி ரைட்டு, இதோட க்ளோஸ் பண்ணிக்கோ. பாய்.